வணக்கம் மக்களே, நீங்க பார்க்குறது டார்க் டெவில் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம மார்வல் காமிக்ஸ் கேரக்டர் ஸ்பைடர்மேனை பேஸ் பண்ணி மார்க் வெப்போட டைரக்ஷனில் எடுக்கப்பட்ட படமான தி அமேசிங் ஸ்பைடர்மேன் படத்தோட முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தி அமேசிங் ஸ்பைடர்மேன் மூவியோட ஸ்டோரி பிளாட் என்னன்னா, பீட்டர் பார்க்கர்ன்ற பையனை ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ண ஸ்பைடர்ஸ் கடிச்சதுல இவருக்கு ஸ்பைடர்ஸ்குள்ள சில எபிலிட்டிஸ்லாம் சூப்பர் பவரா கிடைக்குது. அதே நேரத்தில் பேரலா டாக்டர் கார்னஸ்ன்றவர் லிசர்டுன்ற பீயிங்கா மாதிரி சிட்டில அட்ராசிட்டி பண்ண அதை புது சூப்பர் ஹீரோ ஸ்பைடர்மேன் தடுத்தாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட்டா இருக்கு. சரி வாங்க இப்ப தி அமேசிங் ஸ்பைடர்மேன் மூவியோட முழு கதை விளக்கத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். குட்டி பையன் பீட்டர் பார்க்கர் அவங்க வீட்டில் அவங்க அப்பாவோட கண்ணாம்பூச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அப்போ பீட்டர் ஒரு ரூமுக்கு போகும்போது அந்த ரூமை யாரோ நொறுக்கி வச்சிருக்காங்க. அதை பார்த்த பீட்டரோட அப்பா ரிச்சர்ட் பார்க்கர் உடனே பீட்டரை தூக்கிக்கிட்டு சீக்ரெட்டாக வச்சிருந்த ஒரு முக்கியமான ஃபைலை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. பீட்டரை கூப்பிட்டுக்கிட்டு பீட்டரோட பேரண்ட்ஸ் பீட்டரை ஆண்ட்மே அண்ட் அங்கிள் பென் வீட்டில் கொண்டு போய் விடுறாங்க. அதுக்கப்புறமா பீட்டருக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ பீட்டர் பார்க்கர் நல்லா வளர்ந்துட்டாரு. அவரோட ஸ்கூல்ல இப்ப இருக்காரு. அப்ப ஃபிளாஷ் தாம்சன்ற பையன் பீட்டரை கிண்டல் பண்றான். அதுக்கப்புறம் அதே ஸ்கூல்ல படிக்கிற குவென் ஸ்டேசியை பீட்டர் ஒரு போட்டோ எடுக்கிறாரு. அதே இடத்துல ஃபிளாஷ் தாம்சன் ஒரு பையனை ராகிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த பீட்டர் அதை தடுக்க போக பீட்டரை ஃபிளாஷ் செம்மையா அடிச்சு உதச்சி போட்டுடுறாரு. அப்புறம் குவென் ஃபிளாஷ் அங்கிருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அடுத்து எல்லாருமே கிளாஸ்க்கு போறாங்க. அங்க குவென் பீட்டர் கிட்ட நீ முட்டாள் தனமா நடந்துகிட்ட, ஆனா நல்லது பண்ண, போய் டாக்டரை பாருன்னு சொல்லி பீட்டரோட நேமை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து ஆன்மே அண்ட் அங்கிள் பென் பீட்டருக்கு அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க பீட்டர் ஸ்கேட் போர்டில் போகும்போது கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அடுத்து பீட்டரும் அங்கிள் பென்னும் பேஸ்மெண்ட்ல லீக் ஆகிற வாட்டர் லீக்கேஜை சரி பண்ண போறாங்க. அப்போ பென் யாரு ஒன்னு அடிச்சான்னு கேட்டு யார்கிட்டயாவது ரிப்போர்ட் பண்ணணுமான்னு கேட்க பீட்டர் அதெல்லாம் வேணான்னு சொல்லிடுறாரு. பீட்டர் பேஸ்மெண்ட்ல இருந்து சில பொருள்கள் எல்லாம் எடுக்கும்போது ஒரு பேக்கை பார்க்குறாரு. அந்த பேக் பீட்டரோட அப்பா ரிச்சர்டோடது. அதை பீட்டர் மேலே எடுத்துட்டு வர பென் அண்ட் மே பார்க்குறாங்க. பென் பீட்டர் கிட்ட அந்த பிரீஃப் கேஸை ரிச்சர்ட் 19 வயசுல ஒரு லெதர் ஷாப்ல வாங்கினா அதை வித்தது உன்னோட அம்மா தான் சொல்றாரு. அடுத்து பீட்டருக்கு ஒன்று தான் புரியலை. என்னன்னா பீட்டரோட அப்பா அந்த பேக்கை சேஃபா வச்சுக்க சொல்லி பென்ட்டை கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஆனால் அந்த பேக்ல எதுவுமே இல்லை. அந்த பேக்ல ஒரு நியூஸ் பேப்பர்ல இருந்து கட் பண்ண போட்டோ இருக்கு. அதுல ரிச்சர்ட் கூட இன்னொரு சயின்டிஸ்டும் இருக்காரு. பீட்டர் அது யாருன்னு கேட்க பென் அண்ட் மே அவங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. அப்புறம் பீட்டர் அவரோட ரூமுக்கு போய் அந்த பேக்ல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கறாரு. அதுல அவங்க அப்பாவோட கிளாஸ் ஒன்று இருக்கு. பீட்டர் அவரோட கான்டாக்ட் லென்ஸை கழட்டிட்டு அந்த கிளாஸை போட்டுக்கிறாரு. பீட்டரோட அப்பா ஆஸ்காப்ல தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. பீட்டர் அந்த பேக்கை தரவா செக் பண்ணும்போது அதுல ஒரு சீக்ரெட் ஜிப்பை கண்டுபிடிச்சு திறந்து பார்த்தா அதுல ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல்ல டிகே ரேட் ஆல்கரிதம்ன்ற ஒரு ஃபார்முலா ஈக்குவேஷன் இருக்கு. பென் பீட்டர் ரூமோட கதவை தட்டுறாரு. அதனால பீட்டர் எல்லாத்தையுமே மறைச்சு வச்சுட்டு கேஷுவலா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கதவை திறக்கிறாரு. அப்ப பென் அங்க அந்த போட்டோல இருந்தவர் டாக்டர் கர்டிஸ் கார்னஸ். அவரும் உங்க அப்பாவும் பல வருஷமா ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருமே செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா டாக்டர் கார்னஸ் ஒரு கால் கூட பண்ணலன்னு சொல்றாரு. அப்புறம் பென் பீட்டர் கம்ப்யூட்டர்ல குவென் போட்டோவை பார்த்துட்டு அவ அழகா இருக்கான்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் பீட்டர் ரிச்சர்ட் பார்க்கர் அண்ட் கர்டிஸ் கார்னஸ் சேர்ந்து பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பத்தி படிக்கிறாரு. அவங்க கிராஸ் ஸ்பீஷிஸ் ஜெனடிக்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரிச்சர்ட் அண்ட் மேரி பார்க்கர் ரெண்டு பேருமே ஒரு பிளேன் கிராஷ்ல இறந்துட்ட மாதிரி நியூஸ் பேப்பர்ல போட்டுருக்கு. டாக்டர் கார்னஸ் இப்பவும் ஆஸ்காப்ல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ சில இன்டர்ன்ஸ்லாம் டாக்டர் கார்னஸோட ஒர்க்கை பார்க்க அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த ஓப்பனிங் க்ளோஸ் ஆகிட்டு பீட்டர் நேரா ஆஸ்காப் பில்டிங்க்கு போறாரு. ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட டாக்டர் கார்னஸை பார்க்கணும்னு சொன்னதும் அவரை இன்டர்ன் நினைச்சு பக்கத்தில் அவங்க பேரு போட்டு இருக்க ஐடியா எடுத்துக்கிட்டு போக சொல்றாங்க. பீட்டரும் அதை அப்படியே மெயின்டைன்
பண்ணிட்டு ஒரு ஐடியா எடுத்துட்டு உள்ள போறாரு. ஆஸ்காப்ல எக்கச்சக்க இன்வென்ஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பீட்டர் இன்டர்ன்ஸ் ஃபைட் பண்ற இடத்துக்கு போறாரு. அங்க குவென் ஸ்டேசி தான் ஹெட் இன்டர்னா இருக்காங்க. சோ பீட்டர் அப்படியே ஒளிஞ்சுக்கிறாரு. பீட்டர் எடுத்துட்டு வந்த ஐடியோட ஒரிஜினல் பையனை காட்ஸ் வெளில தூக்கி போட்டுடுறாங்க. குவென் அவங்கள மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும், வேற எங்கேயுமே போக கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி எல்லாரையுமே டாக்டர் கார்னஸோட லேப்க்கு கூப்பிட்டு போறாங்க. அங்க டாக்டர் கார்னஸ் வந்து இன்டர்ன்ஸ்ட பேச ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் கார்னஸ் அவர் ஹியூமன்ஸ்க்கு வீக்னஸே இல்லாத உலகத்தை உருவாக்க ட்ரை பண்றதா சொல்லி அதை எப்படி பண்றதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ்ட கேட்க எல்லாருமே ஒன்னு சொல்றாங்க, ஆனா கரெக்டா சொல்லல. அப்ப பீட்டர் கிராஸ் ஸ்பீஷிஸ் ஜெனடிக்ஸ்னு சொல்லி அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. குவென் பீட்டர் பேரே லிஸ்ட்ல இல்லையேன்னு பாக்குறாங்க. டாக்டர் கார்னஸ் பீட்டர் சொன்னதை கேட்டு அசந்துட்டாரு. அப்புறம் அவருக்கு ஒரு கால் வருது. ஸோ உடனே ஸ்டேசியை பொறுப்புல விட்டுட்டு கிளம்பிடுறாரு. அப்புறம் ஸ்டேசி பீட்டர் கிட்ட இங்க என்ன பண்ற, ஏன் ஏமாத்திட்டு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. பீட்டரும் எனக்கு சயின்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதான் வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அப்புறம் ஸ்டேசி எல்லா பசங்களையுமே வேற இடத்துக்கு கூப்பிட்டு போறப்போ பீட்டர் நைஸா எஸ்கேப் ஆக ட்ரை பண்றப்போ ஒருத்தரை இடிச்சிடுறாரு. அவர் கையில இருந்த ஃபைல்ஸ் கீழே விழுது. அதை பீட்டர் எடுத்து கொடுக்கும்போது அவங்க அப்பா ஃபைல்ல இருந்த அதே சிம்பிள்ஸை இந்த ஃபைல்லையும் பார்க்குறாரு. பீட்டர் உடனே அவரை ஃபாலோ பண்ணி போய் அவர் பாஸ்வேர்ட் போட்டு ஒரு ரூம்குள்ள போறதை நோட் பண்றாரு. அப்புறம் அவர் சில சயின்டிஸ்டை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிடுறாரு. பீட்டர் பார்த்த பாஸ்வேர்டை கரெக்டா போட்டு ரூமை ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா அங்க ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல எக்கச்சக்க ஸ்பைடர்ஸ் இருக்கு. பீட்டர் உள்ள இருந்த ஒரு வெப்ப தொட்டதும் அங்க உள்ள ஸ்பைடர்ஸ்லாம் கீழே கொட்ட ஆரம்பிக்குது. அதெல்லாம் பீட்டர் மேலேயும் விழுது. பீட்டர் அது எல்லாத்தையுமே தட்டி விட்டுறாரு. டாக்டர் கார்னஸ் டாக்டர் ராதா கிட்ட இன்னும் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆகலன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ராதா ஆஸ்காப்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்றாரு. டைரக்டா நார்மன் ஆஸ்பானுக்கு கீழே ஒர்க் பண்றாரு. ராதா நார்மன் ஆஸ்பான் சாக போற நிலைமையில இருக்காரு. இதான் அவரை காப்பாத்தும். சீக்கிரமா அவரை காப்பாத்தலன்னா நம்ம சாக வேண்டியதுதான் சொல்லிட்டு கிளம்புறாரு. பீட்டர் திருப்பி வெளில போகும்போது ஸ்டேசி பார்த்துட்டு பீட்டர் கிட்ட போய் அவரோட ஐடியா வாங்கிடுறாங்க. அப்போ ஒரு ஸ்பைடர் பீட்டரை கழுத்துலயே நல்லா கடிச்சிடுது. பீட்டர் ட்ரெயின்ல நல்லா அசந்து தூங்கிக்கிட்டே போறாரு. அப்ப அங்க ஒருத்தர் பீட்டர் தலையிலேயே பீர் பாட்டில வைக்க பீட்டர் ஷாக்ல திடீர்னு சீலிங்ல போய் ஒட்டிக்கிறாரு. அப்புறம் பீட்டரோட கையில ஒருத்தவங்களோட ட்ரெஸ் நல்லா ஒட்டிக்க அவங்க பாய் ஃப்ரெண்ட் பீட்டரை அடிக்கிறப்ப அந்த ட்ரெஸ் கிழிஞ்சிடுது. அங்க உள்ள ரவுடிஸ் பீட்டரை அடிக்க ட்ரை பண்ண பீட்டர் சண்டை போட தெரியாமலே எல்லாரையுமே அடிச்சு பொழந்து எடுக்கிறாரு. பீட்டருக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்புறம் பீட்டர் அவரோட வீட்டுக்கு வராரு. பீட்டர் அங்கிள் பென் அண்ட் ஆண்ட்மே முன்னாடி செம வியர்டா நடந்துக்கிறாரு. அப்புறம் ஃப்ரிட்ஜில் உள்ள எல்லா சாப்பிட்ற பொருளையுமே மேலே எடுத்துக்கிட்டு போறாரு. பீட்டருக்கு ஸ்பைடர் கடிச்ச இடத்துல இருந்து ஸ்பைடர் வெப் வெளில வந்திருக்கு. அதை அறுத்துடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் எந்திரிக்கும் போது அலாரம் கிளாக்கை உடைச்சிடுறாரு. பேஸ்ட் அமுக்க தெரிக்குது. டேப்பை தொட்டதும் உடையுது. பீட்டருக்கு சவுண்ட்ஸ்லாம் நல்லா கிளியரா கேட்குது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ல வித்தியாசமான ஸ்பைடர்ஸ் பத்திலாம் படிச்சு பார்க்குறாரு. அப்போ கம்ப்யூட்டரோட கீஸும் கையோட ஒட்டிக்குது. பீட்டர் அவங்க அப்பா கண்டுபிடிச்ச ஃபார்முலா ஈக்குவேஷன் என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பீட்டர் டாக்டர் கார்னஸோட வீட்டுக்கு போய் அவரை பார்த்து அவர்கிட்ட நான் தான் ரிச்சர்ட் பார்க்கரோட பையன்னு சொல்றாரு. அப்போதான் அது பீட்டர் பார்க்கர்னு கார்னஸ்க்கு தெரியுது. கார்னஸ் எழுதின கிராஸ் ஸ்பீஷிஸ் ஜெனடிக்ஸ் புக்கை பற்றி பீட்டர் படித்ததா சொல்ல கார்னஸ் நானும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து தான் எல்லாத்தையுமே ஆரம்பித்தோம். உங்கள் அப்பா ஸ்பைடர்ஸை வச்சு எக்கச்சக்க இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவோட சேர்ந்து அந்த ரிசர்ச்சும் இறந்துட்டுன்னு சொல்கிறாரு. டாக்டர் கார்னஸ் உங்களெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாமல் தான் இத்தனை வருஷம் பார்க்க வரலன்னு சொல்கிறாரு. பீட்டர் உங்கள் ரிசர்ச் சக்ஸஸ் ஆச்சா, அதோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்னன்னு கேட்கும்போது கார்னஸ் இது வரைக்கும் எந்த டெஸ்ட் சப்ஜெக்ட்டுமே புடைச்சது இல்லைன்னு சொல்றாரு. பிகாஸ் அவருக்கு கரெக்டான டிகே ரேட் ஆல்கரிதம் தெரியல. அப்போ பீட்டர் அவங்க அப்பா கண்டுபிடிச்ச டிகே ரேட் ஆல்கரிதமை பீட்டர் அவரே கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லி அதை எழுதி கார்னஸ்ட காட்டுறாரு. அதை பார்த்ததும் கார்னஸ்க்கு அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. அடுத்து ஸ்கூல்ல ஃபிளாஷ் பேஸ்கெட் பால் விளையாடும் போது தெரியாம ஒரு பொண்ணோட பெயிண்ட் டப்பாவை தட்டி விட்டுட்டு திமிரா பேசுறாரு.
திருப்பி பால் அந்த பொண்ணு மேல பட வர்றப்ப பீட்டர் அதை ஸ்டைலா பிடிக்கிறாரு. அப்போ ஃபிளாஷ் கிட்ட பீட்டர் முடிஞ்சா அந்த பாலை வாங்க சொல்ல ஃபிளாஷும் ட்ரை பண்ணி முடியல. அங்க உள்ள பசங்க முன்னாடி ஃபிளாஷை பீட்டர் செம்மையா அசிங்கப்படுத்துறாரு. கடைசியில பீட்டர் கோலை போடுறேன்னு சொல்லி அந்த போஸ்டையும் உடைச்சிடுறாரு. அப்புறம் பிரின்சிபல் அங்கிள் பென்னை கூப்பிட்டு வார்ன் பண்றாங்க. அப்புறம் பீட்டருக்கு அங்கிள் பென் அவர் பண்ணதுக்கு தண்டனையா நைட்டு ஆண்ட் மேவை பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொல்றாரு. அங்க குவென்னை பார்த்த பென் குவென் கிட்ட உன்னோட போட்டோவை பீட்டர் கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பீட்டரும் குவென்னும் ஜாலியா பேசிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பண்ற ரொமான்ஸால செம்மையா உளறி கொட்டிக்கிறாங்க. அப்புறம் பீட்டர் ஒரு குடவுனுக்கு போறாரு. ஸ்கேட் போர்டை பயங்கரமா ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல உள்ள செயின்ஸ் எல்லாம் பிடிச்சி ஸ்விங் பண்ணி செம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்து பீட்டர் டாக்டர் கார்னர்ஸ்க்கு ரிசர்ச்ல சில ஹெல்ப்ஸ்லாம் பண்றாரு. அந்த இடத்துல ஒரு பெரிய மிஷின் இருக்கு. அந்த மிஷின் மூலயமா கொஞ்ச நேரத்திலேயே ஏதாவது வைரஸ் மாதிரி பரவுனா அதுல ஆன்டி டாக்ஸினை வச்சு ஒரு சிட்டி ஃபுல்லாவே கொஞ்ச நேரத்திலேயே கியூர் பண்ணிடலாம். டாக்டர் கார்னர்ஸோட ரிசர்ச் லிசர்டோட டிஎன்ஏவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பிகாஸ் அதுதான் எந்த லிம்ஸை இழந்தாலுமே ஈஸியா ரீஜெனரேட் பண்ற கேப்பபிலிட்டி உள்ளது. ஸோ இப்போ டாக்டர் கார்னர்ஸ் அந்த கேப்பபிலிட்டியை ஒரு மவுஸ்க்கு மாற்ற ட்ரை பண்றாரு. பீட்டருக்கு அப்ப அங்கிள் பென் கால் பண்ண அதை பீட்டர் எடுக்கல. அப்புறம் 2-3 ஃபார்முலாவை ட்ரை பண்றாங்க, ஒர்க் அவுட்டே ஆகல. கடைசியில ஒர்க் அவுட் ஆகுது. மவுஸ்க்கு ஒரு கால் நல்லா வளர்ந்துடுது. இப்ப கண்டுபிடிச்ச சீரமை ரியலான ஒரு எலிக்கு கொடுக்குறாங்க. பீட்டர் செமலேட்டா வீட்டுக்கு போறாரு. அங்க பென் ஆண்ட் மேவை பீட்டர் கூப்பிட மறந்ததால செம்மையா திட்டுறாரு. அப்ப பீட்டர் ஆண்ட் மேட்ட சாரி கேட்க சொல்ல பீட்டரும் கேட்கிறாரு. ஆனாலும் பென் விடல. பிகாஸ் ஆண்ட் மே அதனால ரொம்ப தூரம் நடந்து தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அங்கிள் பென் பீட்டர் கிட்ட உங்க அப்பா ரொம்பவே நல்லவர், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் தான் நினைப்பாரு, ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்து பாருன்னு சொல்லி திட்ட பீட்டர் கோவப்பட்டு அதை சொல்ல எங்க அப்பா இங்க இல்லையேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போறாரு. அப்ப டோர் வேற உடஞ்சிடுது. அங்கிள் பெண்ணை விடாம பீட்டரை தேடி போறாரு. அப்புறம் பீட்டர் ஒரு கடையில மில்க வாங்குறான். 2 சென்ட் கம்மியா இருந்ததால அந்த கடைக்காரன் ஓவரா பேசி அதை கொடுக்கல. ஸோ பீட்டரும் கிளம்புறாரு. அப்ப பின்னாடி லைன்ல நின்ன ஒருத்தன் வேணும்னே ஒரு பொருளை தள்ளி விட்டு அந்த கடைக்காரன் குனிகிறப்ப கடையில உள்ள காசை எடுத்துடுறான். பீட்டர் அதை பார்க்க அந்த மில்க் கேனையும் அந்த திருடன் பீட்டருக்கு கொடுத்துட்டு போறான். அந்த கடைக்காரன் ஓடி வந்து பீட்டர்கிட்ட அந்த திருடனை பிடிக்க ஹெல்ப் கேட்க அவரும் பண்ணல. ஸோ அந்த கடைக்காரன் ஹெல்ப் கேட்டு கத்திக்கிட்டே திருடனை துரத்திட்டே வரான். ஆப்போசிட்ல அங்கிள் பென்னும் வராரு. அந்த திருடன் தடுக்கி கீழே விழுந்ததுல ஒரு கன் வெளில வந்து விழுது. பென் அதை பார்த்துட்டு திருடனை தடுக்க பார்த்ததும் தெரியாம அந்த கன் ஃபயர் ஆகிடுது. அந்த சவுண்ட் கேட்டு பீட்டர் என்னன்னு வந்து பார்க்க அங்கிள் பென் சுட்டுப்பட்டு கிடக்கிறாரு. அங்கிள் பென் இறந்துட்டாரு. போலீஸ் அந்த திருடனோட ஸ்கெட்சை வரைஞ்சு அவனை பார்த்துருக்கீங்களான்னு விசாரிக்கிறாங்க. போலீஸ் பீட்டர் கிட்ட அந்த திருடனோட கையில ஒரு ஸ்டார் டாட்டூ இருந்ததுன்னு கூட சொல்றாங்க. அண்ட் மே பென் இறந்ததால ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பீட்டருக்கு அங்கிள் பென் கடைசியா ஒரு வாய்ஸ் மெயில அனுப்பியிருப்பாரு. அதை பீட்டர் கேட்கிறாரு. அப்புறம் பீட்டர் ஸ்கூலுக்கு போறாரு. அப்போ ஃபிளாஷ் ஆறுதலா பேச வரான். பட் பீட்டர் ஃபர்ஸ்ட் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அடிச்சிடுறாரு. அப்புறம் குவென் பீட்டரை பார்த்துட்டு ஆறுதலா கட்டி பிடிக்கிறாங்க. பட் பீட்டர் அதையும் கண்டுக்கல. பீட்டர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அவரே அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கலான்னு முடிவு பண்றாரு. ஒரு இடத்துல ஒரு பொண்ணை ஒருத்தன் மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த பீட்டர் அவனை போய் அடிக்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சண்டைக்கு வந்துடுறாங்க. ஸோ பீட்டர் வேகமா தெரிச்சு ஓடுறாரு. அவங்களும் விடாம துரத்துறாங்க. பீட்டர் செவுத்துலலாம் ஒட்டிக்கிட்டு மேலே போறாரு. அங்க வந்த அந்த கேங்கை அடிச்சு பீட்டர் அவங்க கையில ஸ்டார் டாட்டூ இருக்கான்னு செக் பண்ணிட்டு இல்லைன்னதும் எல்லாரையும் விட்டுட்டு போறாரு. அப்போ ரூஃப் உடஞ்சி ஒரு ரெஸ்லிங் ரிங்குள்ள பீட்டர் விட அங்க உள்ள மாஸ்க் எல்லாம் பார்த்ததும் ஒரு காஸ்டியூமர் ரெடி பண்ண முடிவு பண்ணி ஒரு காஸ்டியூமர் ரெடி பண்றாரு. முதல்ல முகத்தை மறைக்கிற மாதிரி ஒரு நார்மலான காஸ்டியூமர் தான் ரெடி பண்ணியிருக்காரு. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல ஆஸ்காப் நல்லா வெயிட் தாங்கக்கூடிய ஸ்ட்ராங்கான ஸ்பைடர் வெப்ஸ்
கேபிள்ஸை கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. அதை பீட்டர் பார்க்குறாரு. அந்த மாதிரி கேபிள்ஸை பீட்டரும் ரெடி பண்ண முடிவு பண்றாரு. அதுக்காக எக்கச்சக்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஸ்பைடர் வெப் ஷூட்டரையும் பீட்டர் கண்டுபிடிக்கிறாரு. பீட்டர் அந்த வெப் ஷூட்டரை ஹைட்டான பில்டிங் மேல இருந்து குதிச்சு டெஸ்ட் பண்றாரு. அது சக்சஸும் ஆகுது. பீட்டர் நியூயார்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பேசுறத ஹேக் பண்ணி ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. கிரைம்ஸ் நடக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு மாஸ்கை போட்டுக்கிட்டு அவங்க அங்கிளை கொன்னவனை தேடுறாரு. போலீஸ் கேப்டன் ஸ்டேசி அந்த மாஸ்க் போட்டவனை எப்படியாவது பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. பீட்டர் அதுக்கப்புறம் அவரோட புது சூட்டை ரெடி பண்றாரு. ரெடி பண்ணிக்கிட்டு முழுசா ஸ்பைடர் மேனா மாறுறாரு. அப்ப ஆண்ட்மே கால் பண்ணி வர்றப்ப முட்டை வாங்கிட்டு வர சொல்றாங்க. அடுத்து ஒரு திருடன் ஒரு காரை திருட ட்ரை பண்றான். அங்க ஸ்பைடர் மேன் வந்து அந்த திருடனை செம்மையா கிண்டல் பண்ணி என்ஜாய் பண்ணி அவனை பிடிக்கிறாரு. அப்புறம் டாட்டூவை செக் பண்ண அது அவனும் இல்லை. அங்க போலீஸும் வராங்க. ஸ்பைடர் மேனை பிடிக்க ட்ரை பண்றாங்க. அதனால ஸ்பைடர் மேன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஸ்விங் பண்ணிக்கிட்டே எஸ்கேப் ஆகுறாரு. கேப்டன் ஸ்டேசி இவ்வளோ போலீஸ் இருந்தும் அந்த ஸ்பைடர் மேனை பிடிக்க முடியலன்னு நினைக்கிறாரு. பீட்டர் அவரோட வீட்டுக்கு லேட்டா வராரு. ஆண்ட்மே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. பீட்டர் முட்டையை வாங்காம மறந்துடுறாரு. பீட்டர் அவரோட ஃபேஸை காட்டவே மாட்டாரு. அதனால கூட ஆண்ட்மே எடுக்க சொல்ல பீட்டரும் எடுக்கிறாரு. பார்த்தா செம்மையா பீட்டருக்கு அடிபட்டு இருக்கு. ஆண்ட்மே என்ன ஆச்சுன்னு கேட்க பீட்டர் ஆண்ட்மேவை போய் தூங்க சொல்றாரு. பீட்டர் ஆண்ட்மே சொல்றதை கேட்காம அவரோட ரூமுக்கும் போறாரு. டாக்டர் கார்னர் சீரமை எழுக்கி கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு அதோட கால் திருப்பி முளைச்சிட்டு அதை கார்னர்ஸ் டாக்டர் ராதாக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ராதா நார்மனுக்கு டைம் இல்லை, சீக்கிரமா ஹியூமன் ட்ரையல்ஸை ஆரம்பிங்கன்னு சொன்னதும் கார்னர்ஸ் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஹியூமன் ட்ரையல்ஸ் அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்ல ராதா நீ சொன்ன மாதிரி தான் ரிச்சர்ட் பார்க்கரும் முன்னாடி சொன்னான், அவனுக்கு நடந்தது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனாலும் டாக்டர் கார்னர்ஸ் ஒத்துக்கல. ஸோ ராதா சீரம் ஃபார்முலா இப்போ எங்களோடதுன்னு சொல்லி கார்னர்ஸை வேலையை விட்டு தூக்கிடுறாரு. ஸ்கூல்ல பீட்டரை குவென் வந்து பார்க்குறாங்க. அப்போ பீட்டரை நைட் டின்னருக்கு குவென் அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. பீட்டரும் வர சொல்றாரு. டாக்டர் கார்னர்ஸ் அவரோட ரிசர்ச்சால எப்படியாவது அவரோட கையை திருப்பி வளர வச்சிடலாம்னு நினைச்சிருப்பாரு. ஸோ கார்னர்ஸ் அந்த ஃபார்முலாவை அவரு மேலேயே இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாரு. பீட்டர் குவென் வீட்டு ஜன்னல் வழியா உள்ள வந்து குவென்னை பார்க்குறாரு. குவென் எப்படி வந்தேன்னு கேட்க ஃபயர் எஸ்கேப் வழியா 20 ஃப்ளோர்ஸ் ஏறியே வந்தேன்னு சொல்றாரு. குவென் ஸ்டேசி அண்ட் பீட்டர் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க கேப்டன் ஸ்டேசியும் ரூம்குள்ள வந்து பீட்டரை மீட் பண்றாரு. குவென் ஸ்டேசியோட அப்பா தான் கேப்டன் ஸ்டேசி. டாக்டர் கார்னர்ஸ் கண் முழிச்சு பார்த்தா அவரோட கை வளர்ந்துருக்கு. கார்னர்ஸால அவரோட கையை முழுசா ஃபீல் பண்ண முடியுது. உடனே டாக்டர் ராதாக்கு கால் பண்றாரு. பட் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கிறதா சொல்லிடுறாங்க. கார்னர்ஸ் அவரோட உடம்புல ஏதோ சேஞ்சஸ் ஃபீல் பண்றாரு. உடனே கீழே வந்து ஒரு டாக்ஸியை பிடிக்கிறாரு. டாக்டர் கார்னர்ஸோட கை லிசர்டோடது மாதிரி மாறுது. அவரோட ஃபேஸ்லயுமே சேஞ்சஸ் அப்பியர் ஆகுது. பீட்டர் குவென்னோட ஃபேமிலியோட சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. யதார்த்தமா கேப்டன் ஸ்டேசியோட பையன் ஸ்பைடர் மேனை பிடிச்சாச்சான்னு கேட்க கேப்டன் அவன் டேஞ்சரஸ் ஆனவன், அவனை சீக்கிரமா பிடிச்சிடுவோன்னு சொல்றாங்க. பீட்டர் ஸ்பைடர் மேன் நல்லவன் தானே, மக்களுக்கு ஹெல்ப் பண்றான், அதுல என்ன தப்பு இருக்குன்னா நார்மலா பேச ரெண்டு பேருக்குள்ளேயுமே கான்வர்சேஷனால சண்டை வந்துடுது. அப்புறம் குவென் பீட்டரை கூப்பிட்டுக்கிட்டு பால்கனிக்கு போயிடுறாங்க. பீட்டர் குவென்ட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்றாரு. ரெண்டு பேருக்குள்ளேயுமே செம்மையா ரொமான்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. பட் பீட்டர் நர்வஸால செம்மையா சொதப்புறாரு. ஸோ குவென் கிளம்புறாங்க. அப்ப பீட்டர் அவரோட வெப்பால குவென்னை இழுத்து கிஸ் பண்றாரு. கிஸ் பண்றத குவென்னோட அம்மாவும் பார்த்துட்டு குவென்னை உள்ள கூப்பிடுறாங்க. பீட்டர் தான் ஸ்பைடர் மேன்னு தெரிஞ்சுக்கிட்டு குவென்னும் உள்ள போறாங்க. பீட்டருக்கு போலீஸ் சைரன் சவுண்ட்ஸ் கேட்குது. கேப்டன் ஸ்டேசியும் வேகமா வீட்டில இருந்து கிளம்புறாரு. டாக்டர் கார்னர்ஸ் ஏறின டாக்ஸி முழுசா கிழிச்சு போட்ட மாதிரி கிடக்கு. ஒரு பிரிட்ஜுக்கு நடுவுல ஹெவி டிராபிக்ல டாக்டர் ராதாவோட கார் மாட்டிக்கிட்டு இருக்கு. திடீர்னு பின்னாடி உள்ள கார்ஸ்லாம் இந்த காரை இடிச்சிடுது. மக்கள் எல்லாருமே பயந்து ஓடுறத பார்த்த ராதா அவரும் ஓடலான்னு பார்த்தா அவரோட காரோட டோர் திறக்க முடியாத மாதிரி லாக் ஆகிட்டு அப்ப பீட்டர் அங்க வராரு. லிசர்ட் பிரிட்ஜில் உள்ள ஒரு காரையுமே செக் பண்ணுது. லிசர்ட் ராதாவோட காரை பார்த்துட்டு ராதாவை அட்டாக் பண்ண
பாக்குது. லிசர்ட் அந்த காரை தூக்கி போட ஸ்பைடர்மேன் அங்க வந்து அந்த காரை வெப்பாலேயே பிடிச்சி பிரிட்ஜில் கட்டி வச்சிடுறாரு. பீட்டர் அந்த மாதிரி பல கார்ஸையுமே காப்பாத்தி இருக்காரு. திடீர்னு லிசர்ட் நார்மலா மாற ஆரம்பிக்குது. ஸோ லிசர்ட் அங்கிருந்து ஓடிடுது. ஒரு குட்டி பையன் ஒரு கார்ல மாட்டிக்கிட்டு இருக்கான். அவனை காப்பாத்த பீட்டர் போறாரு. அப்ப அவனுக்கு தைரியத்தை கொடுத்து அந்த பையனை பீட்டர் கரெக்டான சமயத்துல கஷ்டப்பட்டு காப்பாத்திடுறாரு. அந்த பையனை அவங்க அப்பா கிட்டையும் கொடுக்கறாரு. லிசர்ட் திருப்பி நார்மலா ஹியூமனா டாக்டர் கார்னஸாவே மாறிடுது. கேப்டன் ஸ்டேசி நேத்தி நைட் நடந்த இன்சிடென்ட் பத்தி பிரஸுக்கு ரிப்போர்ட் கொடுக்கறாரு. அதுல ஸ்பைடர்மேன் மேல அரெஸ்ட் வாரண்ட்டையும் இஷ்யூ பண்றாரு. அதை பார்த்த பீட்டர் அப்செட் ஆகுறாரு. அப்புறம் பீட்டர் குவென்னை மீட் பண்ணி பேசுறாரு. குவென் போலீஸ் உன்னை தேடுறாங்க, கொஞ்ச நாளைக்கு ஸ்பைடர்மேனா போகாதன்னு சொல்றாங்க. பட் பீட்டர் அந்த லிசர்ட் பல பேரையுமே கொல்ல வாய்ப்பு இருக்கு, நான் உங்களை காப்பாற்றணும், லிசர்டை தடுத்தே ஆகணும்னு சொல்லிடுறாரு. பீட்டர் டாக்டர் கார்னஸோட லேப்க்கு போய் அவரை தேடுறாரு. அங்க யூஸ் பண்ணப்பட்ட சீரமையும் பார்க்கறாரு. அப்ப அங்க டாக்டர் கார்னஸ் வந்து பீட்டர்கிட்ட பேச பீட்டர் ரெப்டைல்ஸ் பத்திலாம் கேட்கிறாரு. அப்ப பீட்டர் டாக்டர் கார்னஸ்ட சில சேஞ்சஸ் எல்லாம் பார்க்கறாரு. கார்னஸ் அப்புறம் பீட்டரை கிளம்ப சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. அந்த டெஸ்ட் சப்ஜெக்டா யூஸ் பண்ண எலி கூட லிசர்டா மாறி இருக்கிறத பீட்டர் பார்க்கறாரு. உடனே பீட்டர் கேப்டன் ஸ்டேசியை போய் பார்த்து அந்த லிசர்ட் டாக்டர் கார்னஸ் தான் சொல்லி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. பட் அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லாததால கேப்டன் ஸ்டேசி அதை நம்பல. ஆனா பீட்டர் அதை பத்தி திருப்பி சொல்றாரு. அப்புறம் கேப்டன் ஸ்டேசி பீட்டர் அங்கிருந்து அனுப்பிட்டு டாக்டர் கர்டிஸ் கார்னஸ் பத்தி ஃபுல் டீடைல்ஸை கலெக்ட் பண்ண சொல்லிடுறாரு. பீட்டர் எல்லா லிசர்டுமே ட்ரைனேஜ்குள்ள போறத பார்க்கறாரு. அங்க உள்ள டெய்லி பியூகிள்ஸ் நியூஸ் பேப்பர்ல லிசர்டோட ப்ரூஃபுக்கு ரிவார்ட் கொடுக்கறதா போட்டிருக்கு. டாக்டர் கார்னஸ் ட்ரைனேஜ்குள்ள ஒரு லேபையே செட் பண்ணிட்டாரு. ஸ்பைடர்மேன் ட்ரைனேஜ்குள்ள சென்டரான ஒரு இடத்துக்கு வந்து எல்லா பக்கமும் வெப்பை விட்டு அதை சென்டரா கட்டி வச்சிடுறாரு. கார்னஸ் அந்த சீரமால ஏற்படுற எல்லா எபிலிட்டிஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் இந்த வாட்டி டோசேஜை அதிகப்படுத்தி அதை இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாரு. பீட்டர் லிசர்ட போட்டோ எடுக்க கேமராவையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஸ்பைடர்மேன் அந்த வெப்ல படுத்து இருக்கும் போது ஒரு வெப்ல இருந்து வைப்ரேஷன் வர ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே எல்லா வெப்ல இருந்துமே வைப்ரேஷன் வருது. ஸ்பைடிக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் அதெல்லாம் சின்ன லிசர்ட்ஸ்ன்றத பார்க்கறாரு. திடீர்னு ஸ்பைடர்மேனை பெரிய லிசர்ட் வந்து அடிக்க ஆரம்பிக்குது. அப்ப கேமராவும் போட்டோ எடுக்குது. லிசர்ட் அதோட ஷார்ப்பான நகத்தால ஸ்பைடர்மேன் நெஞ்சிலேயே கிழிச்சிடுது. லிசர்ட் ஸ்பைடர்மேன் மாஸ்கையும் கழட்ட பார்க்க ஸ்பைடர்மேன் அதை விடல. அப்புறம் ரெண்டு பேருமே தண்ணிக்குள்ள குதிக்க ஸ்பைடர்மேன் தண்ணி ஓடுற வாட்டத்துக்கே அடிச்சுட்டு வந்து தனியா வெளில விழுந்துடுறாரு. லிசர்ட் தண்ணிக்குள்ள இருந்து வெளில வந்து அந்த கேமராவை பார்க்க அதுல பீட்டர் பார்க்கர்னு நேம் போட்டு இருக்கு. அதை லிசர்ட் பார்த்துடுறாரு. செம்ம அடி வாங்கின பீட்டர் குவென்னோட ரூமுக்கு போறாரு. குவென் பீட்டருக்கு அடிபட்டு இருக்கிறத பார்க்கறாங்க. அப்ப திடீர்னு கேப்டன் ஸ்டேசி குவென்னை கூப்பிடுறாரு. அதையும் குவென் சமாளிச்சுட்டு பீட்டருக்கு அடிப்பட்ட இடத்த கிளீன் பண்றாங்க. அப்போ ரெண்டு பேருமே கிஸ் பண்ண போறாங்க. ஆனா பண்ணல. பிகாஸ் குவென் பயப்படுறாங்க. குவென் தினமும் அவங்க அப்பா வேலைக்கு போகும்போது திருப்பி வருவாரான்னு பயமாவே இருக்கும். அதே மாதிரி தான் உனக்கு இப்போ ஃபீல் பண்றேன்னு சொல்றாங்க. உடனே பீட்டர் நான் இதை பண்ணியே ஆகணும், நான் கொடுத்த ஈக்குவேஷனால தான் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, இதை நான் சரி பண்ணணும்னு சொல்றாரு. அதை குவென்னும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் பீட்டர் ஸ்பைடர்மேனா குவென்னை கூப்பிட்டுக்கிட்டு வெப்ல ஸ்விங் பண்றாரு. டாக்டர் கார்னஸ் எல்லாரையுமே லிசர்டா மாத்திட்டா யாருக்கும் எந்த குறையுமே இருக்காதுன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான உலகத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. திருப்பி சீரமை இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாரு. லிசர்டா மாறுறாரு. பீட்டர் கதையை முடிக்க நினைக்கிறாரு. ஸோ ஸ்ட்ரெயிட்டா ஸ்கூல் பாத்ரூமை உடைச்சிக்கிட்டு லிசர்ட் வெளில வருது. லிசர்டை பார்த்த பசங்க எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. எல்லாரும் போனதும் லிசர்டை பீட்டர் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருமே எல்லா பில்டிங்ஸையும் உடைச்சிக்கிட்டு ஃபைட் பண்றாங்க. லிசர்ட் இன்ஸ்டன்டா கெமிக்கல் பாம்பை கிரியேட் பண்ணி போடுது. லிசர்ட் இந்த சீரமால நான் தான் எல்லாரையுமே காப்பாற்ற போறேன்னு சொல்லுது. அதே நேரத்தில் பீட்டர் ஸ்பைடர்மேனா வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. லிசர்ட் பயங்கரமா ஃபைட் பண்ணுது. லிசர்டோட வால் கட்டான உடனே புதுசா முளைச்சிடுது. லிசர்ட் ஸ்பைடர்மேன் தலையை நசுக்க பார்க்க குவென் அப்போ ஒரு சேரால லிசர்டை அடிக்கிறாங்க. அப்புறம் ஸ்பைடர்மேன் ஸ்பைடர் வெப்பால லிசர்டை ஃபுல்லாவே கட்டிடுறாரு. அடுத்து குவென்னையும் சேஃபா வெளில அனுப்பிடுறாரு. லிசர்ட் வெப்பை கிழிச்சுக்கிட்டு வெளில வந்துடுது.
போலீஸும் அங்க வந்துட்டாங்க. அப்புறமும் லிசர்டும் ஸ்பைடியும் பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் லிசர்ட் எஸ்கேப் ஆகி அங்க இருந்து போயிடுது. பீட்டர் லிசர்டை ட்ராக் பண்ணி போக ஆரம்பிக்கிறாரு. குவென் பீட்டருக்கு கால் பண்றாங்க. அப்ப பீட்டர் குவென் கிட்ட ஆஸ்காப்க்கு போய் கிராஸ் ஸ்பீஷிஸ் ஃபைலை எடுத்து ப்ளூ சீரம் ஆன்டிடோட்டை கிரியேட் பண்ண சொல்றாரு. பீட்டர் கார்னர்ஸோட லேபை கண்டுபிடிக்கிறாரு. கார்னர்ஸ் ஒரு வீடியோல ஹியூமன்ஸ் வீக்கா இருக்காங்க, நம்மளால ஸ்ட்ராங்கா ஃபாஸ்டரா இருக்க முடியும்ன்றப்ப ஏன் ஹியூமனா இருக்கணும்னு பேசியிருக்காரு. அதை கேட்ட பீட்டருக்கு லிசர்டோட பிளான் புரியுது. அதை ஆஸ்காப்ல வச்சு தான் லிசர்ட் பண்ண போறாருன்னு பீட்டர் கண்டுபிடிக்கிறாரு. கேப்டன் ஸ்டேசியும் லிசர்டை பிடிக்க கிளம்புறாரு. சில போலீஸ்லாம் லிசர்டை பார்த்துட்டு சுட ஆரம்பிக்கிறாங்க. சுட்டதுல லிசர்ட் அங்கேயே விழுந்துடுறாரு. போலீஸும் கிட்ட வராங்க. உடனே லிசர்ட்க்கு ஹீல் ஆகி அந்த இடம் ஃபுல்லா சீரம் கேஸை ரிலீஸ் பண்ணி எல்லாரையுமே லிசர்டா மாத்துது. குவென் ஆஸ்காப்க்கு போறாங்க. பீட்டர் ட்ரைனேஜ்ல இருந்து வெளில வராரு. பீட்டர் குவென்க்கு கால் பண்ணி கார்னர்ஸ் அங்க தான் வந்துட்டு இருக்கான்னு சொல்லி உடனே கிளம்ப சொல்றாரு. பட் குவென் பீட்டர் சொல்றதை கேட்கல. சீரம் ஆன்டிடோட் ரெடியாக வெயிட் பண்றாங்க. குவென் ஆஸ்காப் ஒர்க்கர்ஸை வார்ன் பண்ணி எல்லாரையுமே வெளில அனுப்புறாங்க. ஸ்பைடர் மேனும் வேகமா ஆஸ்காப்பை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஹெலிகாப்டர்ல வந்த ஸ்டேசி ஸ்பைடர் மேனை சுத்தி வளைச்சு ஷூட் பண்றாங்க. அதுல ஒரு எலக்ட்ரிக் புல்லட் ஸ்பைடர் மேன் மேலையும் பட்டு கீழே விழுந்துடுறாரு. போலீஸும் ஸ்பைடர் மேனை சுத்தி வளைச்சு ஹேண்ட் கஃப்லாம் போட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸ்டேசி வந்து ஸ்பைடி மாஸ்க் அவுக்க பீட்டர் யாருக்கிட்டையுமே முகத்தை காட்டாம எல்லா போலீஸையுமே அடிச்சு போட்டுடுறாரு. ஆனா கேப்டன் ஸ்டேசி கன் பாயிண்ட்ல பீட்டரை புடிச்சிடுறாரு. அப்ப பீட்டர் அவரோட முகத்தை காட்ட ஸ்டேசியும் பாக்குறாரு. பீட்டர் குவென் ஆபத்துல இருக்கிறத பத்தி சொல்றாரு. ஸ்டேசியும் கண்ணை இறக்க பீட்டர் அவரோட மாஸ்கை எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்புறாரு. ஒரு போலீஸ் ஸ்பைடர் மேனை சுட போக ஸ்டேசி சுட வேணான்னு சொல்றதுக்குள்ள சுட்டுறாரு. ஸ்பைடர் மேனுக்கும் ஒரு கால்ல நல்லா அடிபட்டுடுது. லிசர்ட் ஆஸ்காப் பில்டிங் மேல ஏறி கிளாஸை உடைச்சுக்கிட்டு உள்ள போகுது. குவென் ஃபயர் சேஃப்டியை ஆன் பண்ணிடுறாங்க. ஆன்டிடோட் இன்னும் ரெடி ஆகல. ஆனா லிசர்ட் உள்ள வந்துடுது. குவென் ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காங்க. அப்ப லிசர்ட் குவென் இருக்கிற இடத்த உடைச்சு உள்ள இருந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிடுது. ஆன்டிடோட்டும் ரெடி ஆகிட்டு அடிப்பட்டதால ஸ்பைடர் மேனால ஒழுங்கா ஸ்விங் பண்ண முடியல. ஒரே நேர் தெருவோட எண்டிங்ல தான் ஆஸ்காப் பில்டிங் இருக்கு. ஆனா தூரமா இருக்கு. லிசர்ட் ஆஸ்காப்போட மேல போயிட்டு இருக்கு. நியூஸ்ல ஸ்பைடர் மேனுக்கு அடிபட்டு இருக்கிறத பத்தி சொல்றாங்க. அப்போ ஒரு கிரேன் ஆபரேட்டர் எல்லா கிரேன் ஆபரேட்டர்ஸையும் ஒரே தெரு பக்கமா திரும்ப சொல்றாரு. எல்லா ஆபரேட்டர்ஸுமே ஒன்னா சேர்ந்து ஸ்பைடர் மேனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. எல்லா கிரேன்ஸுமே ஒரே பக்கமா திரும்புறத ஸ்பைடர் மேனும் பார்த்துட்டு அவரோட ஊண்ட ஸ்பைடர் வெப்பால மூடிட்டு முதல் கிரேனை நோக்கி ஜம்ப் பண்றாரு. அதை பிடிக்க முடியல. அப்பவும் கிரேன் ஆபரேட்டர்ஸ் ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்பைடர் மேன் கிரேன்ஸ் ஹெல்ப்போட வேகமா ஆஸ்காப் பில்டிங்க்கு ஸ்விங் பண்ணி பண்ணி போறாரு. ஃபாஸ்டா பீட்டர் ஆஸ்காப் பில்டிங் மேலேயும் ஏறாரு. குவென் பில்டிங்கை விட்டு வெளில வராங்க. அங்க ஸ்டேசியும் வந்து அவருக்கு எல்லா உண்மையும் தெரியும் சொல்லி குவென்ட்ட உள்ள ஆன்டிடோட்டை வாங்கிக்கிட்டு மேல போறாரு. லிசர்ட் கிரீன் சீரமை சிட்டி முழுக்க பரப்ப போற ப்ராசஸ் 2 மினிட்ல ஸ்டார்ட் ஆகிடும். அப்ப ஸ்பைடர் மேன் வந்து லிசர்ட் அடிச்சு ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பைடர் மேன் அண்ட் லிசர்ட் ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. லிசர்ட் ஸ்பைடி வெப் ஷூட்டர்ஸ் எல்லாம் உடைச்சிடுது. ஸ்பைடர் மேன் மாஸ்க் அவுத்து பீட்டரை கொல்ல பார்க்கும்போது ஸ்டேசி அங்க வந்து அங்க உள்ள லிக்விட் நைட்ரஜனை சுட ஸ்பைடர் மேன் அந்த ஹோஸை எடுத்து லிசர்டை ஃப்ரீஸ் பண்றாரு. ஸ்டேசி லிசர்டை சமாளிக்க பீட்டர் அந்த ஆன்டிடோட்டை எடுத்துக்கிட்டு மேல போறாரு. லிசர்டுக்கு அடிப்பட்டது எல்லாமே ஹீல் ஆகி கேப்டன் ஸ்டேசியை டக்குன்னு குத்திடுது. லிசர்ட் வேகமா மேல வந்துகிட்டு இருக்கு. ஆனா ஸ்பைடர் மேன் வேகமா ஆன்டிடோட்டை பிளேஸ் பண்ணி அதை சிட்டி மேல ரிலீஸ் பண்ணிடுறாரு. லிசர்ட் மேல ஆன்டிடோட் பட்டதும் ஹியூமனா மாற ஆரம்பிக்கிறாரு. லிசர்ட் கீழே விழுந்ததுல அந்த டவர் உடஞ்சி ஸ்பைடர் மேனும் கீழே விழுறாரு. பீட்டர் கீழே விழ போறப்ப டாக்டர் கார்னர்ஸ் பீட்டரை காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் ஸ்டேசி ஞாபகம் வந்து பீட்டர் போய் பார்க்கறாரு. ஸ்டேசி சாக போறாரு. அப்ப ஸ்டேசி பீட்டர் கிட்ட இந்த சிட்டிக்கு நீ தேவை, ஆனா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு, உனக்கு எனிமீஸ் அதிகமாவாங்க, அதனால உனக்கு நெருக்கமானவங்களுக்கும் என்ன வேணாலும் ஆகலாம், அதனால குவென்னை விட்டுடுன்னு சொல்லிட்டு கேப்டன் ஸ்டேசி இறந்துடுறாரு. சீரமால லிசர்ட் ஆனவங்க எல்லாருமே ஹியூமனா மாறிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் கர்டிஸ் கார்னர்ஸை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.
பீட்டர் வீட்டுக்கு வராரு. இந்த வாட்டி எக்ஸ வாங்கிட்டு வந்துட்டாரு. மேவும் பீட்டரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கேப்டன் ஸ்டேசிக்கு எல்லாருமே இறுதி மரியாதை செய்யறாங்க. அதை பீட்டர் ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு. அப்புறமா குவென் பீட்டர் வீட்டுக்கு வந்து பீட்டரை பார்த்து ஏன் ஃபியூனரலுக்கு வரலன்னு கேக்குறாங்க, அழுறாங்க. ஆனா பீட்டர் இதை என்னால பண்ண முடியாது, இனிமேல் நம்ம ஒன்னா இருக்க வேணாம்னு சொல்லிடுறாரு. ஆனா குவென்க்கு அவங்க அப்பா ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் புரியுது. சோ கிளம்பிடுறாங்க. கடைசியில பீட்டர் அங்கிள் பென் அனுப்பின வாய்ஸ் மெயில கேட்கிறாரு. அதுல பென் கொஞ்ச நாளாவே நமக்குள்ள எல்லாமே கஷ்டமா தான் இருக்கு. நீ சின்ன வயசுல இருந்தே பல கேள்விகளோட வளர்ந்த, அதான் உன்னை சாதிக்க வைக்க போது. எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும், நீ தான் என்னோட ஹீரோ, ஸோ வீட்டுக்கு வான்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. ஸ்கூல்ல பீட்டரும் ஃபிளாஷும் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஃபிளாஷும் ஸ்பைடியோட ஃபேன் தான். கடைசியில பீட்டர் கிளாஸ்ல குவென் கிட்ட பேசுறாரு. அதுக்கப்புறமா ஸ்பைடர் மேனா பீட்டர் அவரோட வேலையை தொடர்ந்து பண்றாரு. போஸ்ட் கிரெடிட் சீன்ல டாக்டர் கார்னஸை ஒரு ஜெயிலில் வந்து விட்டுறாங்க. அங்க இருட்டுல ஒருத்தர் நின்று பீட்டர்கிட்ட அவங்க அப்பாவுக்கு நடந்ததை சொல்லிட்டியான்னு கேட்க, கார்னஸ் இல்ல சொல்லல, அவனை இதுல இருந்து விட்டுடுன்னு கத்துறாரு. அவன் இப்போதைக்கு உன்னை உயிரோட விடுறான்னு சொல்லிட்டு காணாம போயிடுறான். இதோட த அமேசிங் ஸ்பைடர்மேன் படத்தோட முழு கதை விளக்கம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது எஸ்கே டாடா. பாய் பாய்.